வணக்கம். தமிழன் செய்தி கேளாம். சீர்காழி அருகே புகழ்பெற்ற மாதானம் முத்துமாரியம்மன் கோயிலில் தீமிதி விழா. பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் தீமிதித்து நேர்த்தி கடன் செலுத்தினர். தர்மபுர ஆதீனம் கலந்து கொண்டு பக்தர்களுக்கு அருளாசி வழங்கினார். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே மாதானம் கிராமத்தில் புகழ்பெற்ற முத்துமாரியம்மன் கோயில் அமைந்துள்ளது. இங்கு நூற்றாண்டுகளுக்கு முன்பு துண்டு துண்டாக வெட்டி போடப்பட்ட புளிய மரங்கள் மீண்டும் துளிர்த்து மரமாக வளர்ந்து இன்றும் கம்பீரமாக காட்சி அளித்து வருகிறது. இந்த மரமே இந்த கோயிலின் தல விருட்சமாக இருந்து வருகிறது. இந்த கோயிலில் ஆண்டுதோறும் ஆடி மாதம் கடைசி வெள்ளியன்று நடைபெறும் தீமிதி விழாவில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு தீமிதித்து நேர்த்தி கடன் செலுத்துவது வழக்கம். தமிழகத்தில் உள்ள அம்மன் கோயில்களில் இங்கு நடைபெறும் தீமிதி விழாவில் தான் அதிக எண்ணிக்கையில் பக்தர்கள் கலந்து கொண்டு தீமிதித்து நேர்த்தி கடன் செலுத்தி வருகின்றன. இந்த வருடத்திற்கான தீமிதி விழா ஆடி மாத கடைசி வெள்ளியான இன்று வெகு விமர்சையாக நடைபெற்றது. விழாவை ஒட்டி அம்மனுக்கு பல்வேறு நறுமணப் பொருட்களால் சிறப்பு அபிஷேகம், அலங்காரம் மற்றும் தீபாராதனை நடைபெற்றது. தொடர்ந்து காப்பு கட்டி கொண்ட பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் அருகிலுள்ள புதுமணி ஆற்றில் நீராடி காவடி, கரகம், பால்குடம் எடுத்து வந்து அம்மன் கோயில் அருகே அமைக்கப்பட்டிருந்த தீக்குண்டத்தில் இறங்கி தீமிதித்து நேர்த்தி கடன் செலுத்தினர். மேலும் பக்தர்கள் பாடை கட்டி இழுத்தும், கால், கை உள்ளிட்ட உருவபொம்மைகளை வாங்கி வைத்தும், கண்ணடக்கம் செலுத்தியும், மாவிளக்கு மற்றும் பொங்கல் வைத்தும், அங்க பிரதர்சனம் செய்தும் வேண்டுதலை நிறைவேற்றி கொண்டனர். விழாவில் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து சுமார் 50,000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். விழாவில் தர்மபுர ஆதீனம் மாசிலாமணி தேசிக ஞானசம்பந்த பரமாச்சாரியா சுவாமிகள் கலந்து கொண்டு பக்தர்களுக்கு அருளாசி வழங்கினார். மேலும் மயிலாடுதுறை மாவட்ட கண்காணிப்பாளர் ஸ்டாலின் தலைமையிலான போலீசார் மற்றும் தீயணைப்பு துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். விழாவை ஒட்டி சிதம்பரம் மற்றும் சீர்காழியிலிருந்து சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட்டன. விழாவிற்கான ஏற்பாடுகளை ஆலய அருங்காவலர் நடராஜன் மற்றும் விழா குழுவினர், கிராம மக்கள் சிறப்பாக செய்திருந்தனர்.